இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இந்த வார்த்தை இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒன்றாக இருந்தது. நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ சிலுவையில் அறையிறத எல்லா ஜனங்களும் எப்பொழுது வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனாலும் யாருமே இந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. முதல் முறையா இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சிலுவையில் சொல்லுகிற ஜனங்கள் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டவர்களா, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அந்த இடத்துல அறிக்கையிட்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மன்னிப்பை சிலுவையில் மாத்திரம் கொடுக்கல. அவர் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 3 வருஷ ஊழியங்களில் அநேக இடங்களில் அவர் மன்னிப்பை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து இதே போல தான் மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு. நாம இது நமக்கு கொடுத்த அந்த மன்னிப்பு நம்மளும் அநேகர் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா சிலுவையில் நம்ம மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த மன்னிப்பு சில வேளைகளில் நம்ம மனிதர்களுக்கு நமக்கு ஏதாவது விரோதமாக செய்யும் பொழுது, நம்ம இடத்துல சில காரியங்கள் நமக்கு கிடைக்காத போது நம்ம என்ன பண்றோம், மனுஷர்களை மன்னிக்காதவர்களாய் காணப்படுறோம். அப்போ அதே தான் அந்த இடத்துல கடைசியில் அந்த வசனம் சொல்லுது. மத்தேயு 18வது அதிகாரம் 35வது வசனத்தில் இந்த ஓமை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு இயேசுப்பா, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொன்னார். அப்போ நம்ம பிறருக்கு செய்கிற தப்பிதங்கள் அவர்கள் மன்னிக்கணும். அதே போல நாமளும் யாராவது நமக்கு விரோதமாக ஏதாவது தவறு செய்தார்கள்னா அவர்களையும் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அவரை அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை அறியாதவர்களாய் காணப்பட்டார்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாதவர்களாய் காணப்பட்டது நிமித்தமாக அவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். அதை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அப்போ முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவரை அறியாமல் இருந்தோம், அதனால அநேகரை மன்னிக்காமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை அறிந்திருந்ததுனால நம்ம அநேகரை மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம், எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிச்சது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் எப்படி நம்மளுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கும் போது அதற்கான முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் முன்பாக போய் அவரை மன்னித்து அவரோடு ஒப்புரவானது பிறகு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ கடைசியாக நம்ம பார்க்கிறோம், நமக்கு இந்த காலை வேளையில் நாம் செய்த எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு வேண்டுமானால் நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிறரை மன்னித்தோமானால் மாத்திரம்தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். நம்ம யாரையும் மன்னிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் மன்னிப்பு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன பண்ணுவ, பரதேசில இருப்பாய். அந்த நீ என்னோடு கூட பரதேசில இருப்பாய் என்று சொன்ன அந்த கல்லனுக்கு வாழ்க்கை முடிவில் இயேசுவை சந்தித்தான். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவனோடு கூட சிலுவை அறையப்படும் பொழுது அந்த பார்க்கிற ஒரு அனுபவம், பாவத்தை மன்னிக்கிற ஒரு அந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நான் எத்தனையோ முறை பாவம் செய்திருக்கிறோம், எத்தனையோ முறை மீறுதலை செய்திருக்கிறோம். அவன் தெரியாமல் செஞ்ச ஒரு கல்லனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் நான் தெரிஞ்சு செஞ்ச சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், கல்லர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு மனிதனுக்கு மிக தேவையானது ஒன்று மனம் திரும்புதல். தேவை மனம் திரும்புதல். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 7 காரியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு மிக தேவையானது ஒன்று மனம் திரும்புதல் தேவை. 1 குணமாறுதல், 2வது குணமாறுதல் தேவை. அப்போ ஒரு மனிதனுக்கு மனம் திரும்புதலும் குணமாறுதலும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அநேக காரியத்திலிருந்து மனம் திரும்புவோம். எப்படி மனம் திரும்புவோம்? முதலாவது சிந்தையிலே நாம் மனம் திரும்புவோம், 2வது புத்தியிலே நாம் மனம் திரும்புவோம், 3வது பார்வையிலே மனம் திரும்புதல், 4வது நடையிலே மனம் திரும்புதல், 5வது பேச்சிலே மனம் திரும்புதல். இவைகள் 5 காரியத்திலே நாம் மனம் திரும்ப முடியும். நீங்கள் நான் மனம் திரும்பும் பொழுது நாம் எங்கெல்லாம் பேசப்படுகிறோமோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசப்படுகிறார். மனம் திரும்புதலை விரும்புகிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? பின்னோக்கி இருக்காது, முன்னோக்கி தான் செல்லும். இதோட 12 சீசர்கள் தான் இயேசு பிடிக்கும் போது எல்லாம் தெரிச்சுட்டு போயிட்டான். ஆனால் ஒருவன் மாத்திரம் பின் தொடர்ந்து போனான், பேதுரு. மனிதர்களைத்தான் இயேசு யாருன்னு அறியாதுன்னு சொன்னான், சபிக்கவும் ஆரம்பிச்சா. ஆனால் ஒன்று நான் கற்றுக்கொண்டது, இந்த வசனத்தின் செய்தியை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இடத்துல பாவியாக இருந்த நம்மளை மனம் திரும்ப வச்சு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அழகு பார்க்குற தெய்வத்தை ஒரு நாளும் நீங்கள் நானும் பின்வாங்கி போக மாட்டோம். ஒருவேளை அப்படி பின்வாங்கி போயிட்டோன்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மீண்டும் அவர் நம்மளை மனம் திரும்புவதற்குள்ளாகி நடத்தி செல்வார். காரணம் என்ன தெரியுமா? நான் விட்டுட்டு போனாலும்
அவர் விட மாட்டாரு. அவர் விட்டுட்டு போனாலும் நான் விட மாட்டேன். 11 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான், 10 பேர் தெரிச்சு ஓடிட்டான். ஆனா ஒரே ஒருவனு மாத்திரம் இயேசு பின்பாகவே போனான். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையானாலும் சரி, தன்னுடைய ஜீவனே போகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மை விட்டு நான் எங்கேயும் ஓட மாட்டேன் ஆண்டவரே. அப்பொழுதுதான் இயேசு சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து பேதுரு மனம் கசந்து அழுதான். மனம் திரும்புடைய வாழ்க்கையில என்னைக்கும் அழுகை இருக்குங்க, என்னைக்கும் உடைக்கப்பட்ட இருதயம் இருக்குங்க, என்னைக்கும் பாவ உணர்வு இருக்குங்க. நீங்க என்னைக்கெல்லாம் உணர்ந்த தேவ சமூகத்தில் அழுது நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அன்னைக்கெல்லாம் உங்க ஆண்டவர் உங்களை ஆவியானவருக்குள்ள நடத்தி ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்தி சொல்லுவார். நீங்க ஒரு நாளும் இடறி விழ மாட்டீங்க, ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டீங்க. பேதுரு மறுதளித்தது உண்மைதான், சபிச்சது உண்மைதான், அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு உணர்வை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில நீங்கள் மனம் திரும்பாமல், எந்த சூழ்நிலை நீங்கள் அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு காலை கொடுக்கிறார். இந்த வேளை ஆண்டவரை அப்படி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பேதுருவை போல எங்க வாழ்க்கை ஒரு வேளை இருக்கலாம், ஆனா இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். கல்லனை போல ஆண்டவரே, என் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள, ஆண்டவரே உங்க ஆளுகைக்குள்ள என்னை ஒருவனாய் நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னது போல ஒரு நாள் ஆண்டவரே உங்களை விட்டு நாங்கள் தூரம் போகக்கூடாது, ஒரு நாள் உங்களை விட்டு பின்னோக்கி போகக்கூடாது. ஆண்டவரே, நீ உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைக்குள்ள எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். மூன்றாவது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அந்த வார்த்தை என்ன? பராமரிப்பு. அவர் சொல்லுகிறார் ஸ்திரீயே என்று. ஸ்திரீயே என்றால் என்ன? அநேகர் சொல்லுவாங்க, இவர் சிலுவை மரணத்தில் இருக்கும் பொழுது தன் தாயை பார்த்து ஏன் அம்மானு சொல்லலை, தாயேன்னு ஏன் சொல்லலை, அம்மானு ஏன் சொல்லலை, அப்போ அந்த தாய் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று அநேகர் பிரசங்கிக்கலாம். ஆனால் ஸ்திரீயே என்பதற்கு அந்த கிரேக்க மொழியில் கனத்துக்கு உரிய பெண் என்று அர்த்தம். அப்போ ஒரு கணத்துக்கு உரிய ஒரு பாத்திரம். அந்த மரியாளை, அந்த கணத்துக்கு உரிய பாத்திரத்தை அன்பாய் இருந்த சீஷன் யோவானை பார்த்து இதோ உன் தாய், ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் இந்த பாத்திரம் மரியாள் ஒரு கணத்துக்கு உரிய பாத்திரம். அதை பிசாசு என்ன பண்ணிட்டான்? அதை ஒரு கடவுளாய் மாற்றி வைத்து விட்டான். அதான் ஜனங்கள் என்ன பண்றாங்க? மரியா இல்லாம இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா, அப்ப ஏன் நம்ம மரியாதை கும்பிடக்கூடாது? அதை கணத்துக்குரிய பாத்திரத்தை பிசாசு என்ன பண்ணா? அதை ஒரு கடவுளாய் மாற்றி வைத்து விட்டான். அதனால இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மரியாள் ஒரு கணத்துக்கு உரிய ஒரு பாத்திரம். அந்த மரியாளுங்கிற பாத்திரத்திற்கு நாம் கணத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அதை நாம் தெய்வமாய் நாம் வழிபடவே கூடாது என்பதை இந்த சிலுவையில திஷ்டாந்தப்படுத்தி விட்டு இயேசு கடந்து செல்கிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம், அன்பாய் இருந்த சீசனை கண்டு அப்ப யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொன்னா உடனே அவளை ஏற்றுக்கொண்டான். தன்னோடு கூட தன் வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டான். ஏன் அவனுடைய சீஷர்கள், அவனுடைய சகோதரர்கள் இடத்துல இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கல? அந்த இடத்துல யோசேப்பு மரித்து போயிட்டார். இல்லை, அவள் பெற்ற இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் திருமணமாகி அவள் மரியாள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அவரிடத்துல இல்லை. ஏன் என்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன் தாயை தன் காலத்துக்கு அப்புறம் அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும் என்று அவர் சீஷனிடத்துல, அன்பாய் இருந்த தன்னுடைய சீஷனிடத்துல தன் தாயை ஒப்பு கொடுக்கிறான். அதே போல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நாட்கள்ல பெற்றோர்களை நாம் எந்த நிலையில நாம் வச்சிருக்கிறோம்? அநேக இடங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அநேக முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டது இந்த காலத்துல. ஏன்? பெற்றோர்களை கனம் பண்ணுகிறது இல்லை, பெற்றோர்களை கீழ்ப்படுகிறது இல்லை, பெற்றோர்களுடைய ஆலோசனையை கேட்கிறது இல்லை. அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்கன்னா, வேதத்தை தவறாக புரிந்து கொண்டு உன் தாயையும் தகப்பனை விட்டு இது முதல் உன் மனைவியோடு இசைந்திருப்பா என்று திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தாய் தகப்பனை விட்டு போயிடணும், பிரிஞ்சணும்னு சொல்லி அநேகர் போதிக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய தவறான காரியம். ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் செய்து கொண்டு முதல்ல எங்க கூட்டிட்டு போய் வச்சான்? தன் தாயினுடைய கூடாரத்தில் வைத்து. பிரிஞ்சு போகலையே. ஈசாக்கு இன்று முதல் நீ உன் தாயின் தகப்பனை விட்டு உன் மனைவியோட இசைந்திருப்பான் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவன் தாய் தகப்பனை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கோ தனி குடுத்தனமோ போகல. தன் தாயினுடைய கூடாரத்துல ரெபேக்காளை வைத்து அவன் குடும்பத்தை ஆரம்பிக்கிறான், தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். நீதிமொழிகளை நாம் பார்க்கிறோம், உன் தகப்பனுடைய சிநேகிதர்களை
விட்டுவிடாதே என்ற ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். பெற்றோர்களுடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். உண்மைதான், தாயின் தகப்பனை விட்டு நீ பிரிந்திருப்பாய்னா, மனைவியோடு இசைந்திருப்பாய்னா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். மனைவியின் இடத்துல அன்பாக இருக்கணும். அதே வேளையில் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகள் தான் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நீடிய ஆயுளோடு இருப்பார்கள், நல்ல செழிப்போடு இருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அந்த கிரீடம் என்ன? பெற்றோர்கள் நம்மளோடு கூட இருந்து அவர்களை பராமரிக்க வேண்டும். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரத்தில், ஆண்டவரே நாங்களும் உம்மை போல அப்பா யோவான் எப்படி உம்மிடத்தில் அன்புள்ள சீஷனாய் இருந்தது போல நாங்களும் உம்மீது அன்புள்ளவர்களாய் இருந்து அப்பா உம்முடைய ஊழியத்தை நாங்கள் அன்போடு செய்ய எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இந்த வேளையில நாம் அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்து நாம் செபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். சிலுவையிலே கர்த்தர் 4ஆம் வார்த்தை என்ன கூறினார்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில, ஒரு அங்காளைப்பான ஒரு நிலைமையில கர்த்தர் இந்த வார்த்தையை கூறுகிறார். இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்குறப்போ நம்ம வந்து பிதாவுக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னா, அவருக்கு இருக்க தன் ஒரே குமாரனை அவர் அவ்வளவு நேசிச்சாரு. அவருக்காண்டி எதையும் அவர் செஞ்சாரு. அந்த தன் குமாரன் என்று கூட பார்க்காம அவரை இந்த உலகத்தை நம்மளுக்காண்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த கொடுத்த தேவன் இந்த ஒரு கைவிடப்பட்ட நிலைமை என்று நம்ம பார்த்தோம்னா, முதலாவது இயேசு கிறிஸ்து வந்து நம்ம சிலுவையில் எதற்காக நம்ம அடிக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம்னா, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, அந்த பாவங்கள் அனைத்தையும் தன்னுடைய உடம்புல அவர் சுமந்து இந்த மனுக்குலத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கறதுக்காண்டி சிலுவையில வந்து இயேசு அறையப்படுகிறார். சரி, இது அறையப்படுறார், ரைட். அப்புறம் எதுக்கு இதுக்கும் பிதாவானவர் கைவிடுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 பேதுரு 1:16 நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று பிதாவானவர் சொல்றதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:14 நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்மளுக்கு தெரியுது நம்முடைய பிதாவானவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்று. பிதாவானவர் வந்து பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது, பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்காது. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலக மக்களின் அனைத்து பாவங்களையும் தன்னுடைய உடம்புல சுமக்கணும்னா பரிசுத்தமா இருக்கிற பிதா வந்து அவர் கைவிட வேண்டிய ஒரு அவசியமா இருந்தது. அவர் வந்து கைவிடப்பட்டாதான், அவர் பரிசுத்தர் கைவிடப்பட்டாதான் இயேசு கிறிஸ்துவால நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவரால் சுமக்க முடியும். அதற்காக தான் அவர் அந்த கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. 45ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த அந்தகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்தகாரம்னா இருள், அந்தகாரம்னா டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்தகாரம் எதை குறிக்குதுன்னா, சாத்தானின் கிரியைகளை குறிக்குது, நம்முடைய பாவங்களை குறிக்குது. அல்லேலூயா. இந்த 6 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் பூமியில அந்த கொல்கத்தா மலையில மட்டும் இருள் ஆகல, இந்த பூமி எங்க ஒரு இருள் வருது. பிதாவானவர் கைவிடப்பட்ட உடனே ஒரு அந்தகாரம் சூழப்படுகிறது. அந்த அந்தகாரம் எதனால உண்டாயிருக்கு? நம்முடைய பாவங்களால, நம்முடைய சாபங்களால, நம்முடைய மீறுதல்களால அந்த ஒரு அந்தகாரம் உண்டாயிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:44 நம்ம பார்க்கிறப்போ இங்க வந்து நம்ம 2 காரியம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுவும் அந்த 9 மணி நேரத்துல நடக்குது. என்னன்னா, சூரியன் வந்து இருள் ஆகுது. சூரியன் எதை குறிக்கிறது? ஒரு வெளிச்சத்தை குறிக்கிறது. அது வந்து இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா இருக்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆனா அந்த சூரியனே இருள் ஆகுது. அப்ப இன்னும் எவ்வளவு இருளா இருக்குன்னு பாருங்க உலகத்துல. அப்ப இது எதை குறிக்குதுன்னா, சாத்தான் வந்து முழுமையா வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அவன் வந்து ஒரு சூழ்ந்து கொண்ட நிலைமையில அவன் இருக்கான். இந்த நிலைமையில வந்து சாத்தான் நினைக்கிறான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இனி நம்மளுக்கு இருளின் ராஜ்யம் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவன் வந்து ஒரு சிரிப்புல இருக்கான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம திருப்பும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம பார்க்கிறோம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் வந்து ஆதியிலே ஒரு பூமியை சிருஷ்டித்தாரு. அங்க வந்து யார் தள்ளப்பட்டானா, லூசிபர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பாஸ்ட் மாமா கூட அநேக நேரம் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஆதியில இருந்த பூமியில யார் இருந்தானா, லூசிபர் இருந்தா. அதனாலதான் அந்த இருள், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தேவன் வந்து மனுஷன் கூட உறவாட நினைச்சு ஒரு ஃபர்ஸ்ட் எதை உருவாக்குறதுனா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் எதற்கு ஆப்போசிட்டா உருவாக்கப்படுதுன்னா, ஒரு இருள் அகற்றதுக்கு வந்து எது தேவைப்படும்? வெளிச்சம் தேவைப்படும். இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப இங்க நம்ம எப்படி பார்க்கிறோம்? பூமி எங்கும் இருள் இருந்தது. இங்க ஆரம்பத்துல ஆழத்தின் இருள் இருந்தது. இப்ப நம்ம பார்த்தோம்னா, அவன் எப்படி ஸ்டார்டிங்ல இருந்துச்சோ அதே மாதிரி பூமி வந்து இருள் ஆயிடுச்சு. இனி நம்ம ராஜ்யம், ஏசு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஒரு காரியம் நடக்குது. இப்ப அந்த சூரியன் இருள் அடைஞ்சு, அதுக்கடுத்து இன்னொரு பகுதியில் இன்னொரு காரியம் நடந்துச்சு. அந்த காரியத்தை வாசிங்க. தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்கப்படுது. ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கிறப்போ, அவரு நம்மளுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காண்டி, நம்மளுடைய சாபங்களுக்கு சிலுவையில வந்து அந்த ஒரு நம்மளுடைய பாவங்களை சுமந்தனால இப்ப நம்ம யாராயிட்டோம்? பரிசுத்தவான்கள் ஆயிட்டோம். இப்ப நம்மளுக்கு அவர் மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு வந்து பிதாவை அடைய ஒரு பாக்கியம் கிடைக்குது. இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து வெளியே இருக்கவங்கல்ல, இப்ப எங்க நீங்க உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் எங்க உட்காந்துருக்கீங்க? பரிசுத்த ஸ்தலத்துல உட்காந்துருக்கீங்க. இதற்கு இங்க நீங்க உட்காரதுக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்ததுதான். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இது வந்து அவனுக்கு தெரியல. கத்தர் வந்து அவருடைய மூவ செஞ்சுட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச நேரத்துல அவர் வந்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அவனுக்கு தெரியல
என்னாச்சு? நம்ம ஆல்ரெடி நம்ம மீட்பு கிடைச்சிருச்சு, இன்னும் அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவ்வளவுதான், முடிச்சு வந்தால க்ளோஸ் பண்ணி அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்து 3ஆம் நாளில இந்த உலகத்தை இருள் நீக்கிற வெளிச்சமாக அவர் வந்து உயிர்த்தெழுறார். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இன்று நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதோட ஒரு செக்மேட். 2000 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அவனால எந்த நகரமும் அவர் நகர்த்த முடியல. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக ஒரு லாஸ்ட் மூவ் பண்ணி நம்மளை வந்து நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளை இப்ப அவருடைய சமூகத்துல நம்ம உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ஸ்டோரியை பார்க்குறோம். ஒரு சகோதரன் நினைச்சுக்கோங்க, அவன் வந்து ஒருத்தரை நேசிக்கிறான், சரிங்களா? அவனுக்காண்டி ஒரு விபத்துல வந்து இவன் உயிரை கொடுத்து அவனை வந்து காப்பாத்துறான், சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இவன் வந்து உயிரை கொடுத்து அவரோட உயிரை வந்து காப்பாத்துறான். இப்போ அந்த உயிர் தப்பிச்சான்ல, அவன் வந்து இவனுக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இவன் உயிரோட இருக்கிறது காரணம் யாரு? அவன் தானே, காப்பாத்துறவன் தானே. அப்போ இவன் எவ்வளவு இவனை நேசிக்கணும். இவன் எல்லாமே இப்ப இவர் காப்பாத்தினா அன்னைக்கு இவர் இறந்துருப்பாரு. ஹல்லேலூயா. இப்போ இவர் வந்து இப்படி போய் இப்ப அவரும் இவர் போறப்ப ஒரு 3வது மனுஷன் வரான், சரிங்களா? ஒரு மூணாவது மனுஷன் வர்றப்போ காப்பாத்தவனை ஒண்ணு கண்டுக்காம அவன் பேசுறப்போ இவனை இக்னோர் பண்றான். இக்னோர், நல்லா கவனிக்கணும். இக்னோர் பண்றான். இக்னோருக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? புறக்கணிக்கிறான், சரிங்களா? காப்பாத்தவனா புறக்கணிக்கிறான். இவன் வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி, சுய இன்பத்துக்காண்டி, சிற்றின்பங்களுக்காண்டி இவன் வந்து கான்டாக்ட் பண்றான். இவரை வந்து காப்பாத்தவன் வந்து என்ன பண்றான்? தவிர்க்கிறான். இது அவனுக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும்? அந்த காப்பாத்தவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்? சார், நம்ம கூட இருந்தானே இவ்வளவு நாள், ஒரு 3வது நபர் வந்ததுக்காண்டி என்னைய வந்து இக்னோர் பண்றானே, என்னை வந்து தவிர்க்கிறானே, எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். இப்ப இதே சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். இதே சூழ்நிலை தான் இந்த உலகம் இருக்கு. ஜனங்கள் வந்து தேவனுக்கும் நமக்கு இருக்க உறவை வந்து அவர் கூட இருக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு ஒரு அன்பா இருக்கும். ஆனா நம்மளுக்காண்டி அவர் உயிரை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காண்டி, நம்ம சாபங்களுக்காண்டி அவர் சிலுவையில தொங்கினாரு. ஆனா அந்த உறவை வந்து யாருக்காண்டி நம்ம விடுறோம்? 3வது நபர் உலக பாவத்துக்காண்டி நம்மளுக்கு அவருக்கு இருக்க ஒரு உறவை வந்து நம்ம துண்டிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனையான காரியம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேதனைப்படுவார். உனக்காண்டி நான் பாவங்களுக்காண்டி, சாபங்களுக்காண்டி நான் சிலுவையில நான் தொங்குனேனே, உனக்காண்டி ரத்த சிந்தினேனே, நீ என்ன ஒரு 3வது மனுஷனுக்காண்டி, ஒரு 3வது உலக காரியங்களுக்காண்டி என்ன நீ விட்டுட்டியே அப்படின்னு அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். ஹல்லேலூயா. அப்படி அவர் வேதனைப்பட்டாலும் ஒரு சூழ்நிலை நம்மளுக்கே தெரியும், நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம். அந்த பாவம் செய்யறதுனால நம்மளுக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகும். நம்ம அநேக காரியங்கள்ல கட்டப்படுவோம். அது அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கெட்ட குமாரன் போலதான், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அனுபவிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க வரணும்? ஐயோ, இந்த இது இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளவு ஒரு வெறுமையில இருக்கனே, எனக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிறப்போ எங்க வர்றோம்? ஆண்டவர், அப்பா உங்களை மறந்துட்டேன், ஆண்டவரே உங்களை மறந்துட்டேன்ப்பா, என்னை மறுபடியும் ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் என்ன பண்றாரு? நம்மளைய அந்த பழைய இக்னோர் பண்ற விஷயங்களை வந்து அவர் மன்னிச்சு மறந்து அதற்கான ரெக்கார்டை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் வா, புது ஒரு உறவை ஆரம்பிப்போம் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நம்ம அதை வந்து புரிஞ்சு நடக்கிறோம், சரிங்களா? நடக்கிறோம். ஆனா அது தற்காலிகமான ஒரு காரியமா தான் இருக்கு. எல்லாருக்கும் இந்த உலகத்துல இடரல் இருக்கும். ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வந்தார், அவருக்கும் இடரல் இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து என்ன முக்கியமா நீங்க கவனிக்கணும்னா, அந்த இடரல் வரும் பாத்தீங்களா, ஒரு பாவம் வருது பாத்தீங்களா, அந்த பாவம் வந்து எதுக்கு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பாவம் வந்துச்சுன்னா நம்மளுக்கும் அவருக்கு இருக்க கனெக்ஷன் கட் ஆகும், அவருக்கும் நம்மளுக்கு இருக்க உறவு துண்டிக்கப்படும். ஆனா நான் சொல்றேன், நீங்க அந்த பாவத்தை பார்க்காதீங்க, அந்த அந்தகாரமான நோயை பார்க்காதீங்க, அந்த அந்தகாரமான பாவத்தை பார்க்காதீங்க, அந்த அந்தகாரத்தை ஜெயித்த இயேசுவை பாருங்க. ஹல்லேலூயா. அவரை பார்த்தீங்கன்னா அந்தகாரம் வெளிச்சமாகும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில ஒரு வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கோம், இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலை நம்ம பெற்றிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணவில்லை, உணரவில்லை. அடுத்தவங்க யாராவது என்ன இந்த உலகத்துல இருக்கவங்க என்னை கைட் பண்ண மாட்டாங்களா, என்னை நேசிக்கிறவங்க என்னை கைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் உங்களை நேசிக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். உனக்காண்டி அவர் உயிர் கொடுத்தாரு, உன்னை அவர் நல்ல வழியில கொண்டு போகணும்னு தெரியும் நினைக்கிறாரு. அவருக்கு தெரியும் இந்த வழியில நீ போனா கண்டிப்பா உனக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். உனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தேவைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இயேசுவோட நடக்கிறது வந்து ரொம்ப போர் அடிக்குது. இந்த உலகத்துல இயேசுக்காண்டி வாழ்ந்து போர் அடிக்குது. அநேக சொல்லிட்டாங்க, அவர் வந்து உனக்காண்டி பாவத்துக்காண்டி மறிச்சிட்டார், சாபத்துக்காண்டி மறிச்சு. இதை வந்து இன்னும் ஒரு கூட்டம் தவற நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காண்டி சாபங்களுக்காண்டி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுப்பா மறிச்சிட்டாரு. ஆனா இப்ப நம்ம என்ன பாவம் வேணாலும் செய்யலாம், ஏன்னா நம்மளுடைய பாவத்துக்காண்டி. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரு. இப்படி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஆண்டவருக்கு தான் தெரியும் நம்மள எந்த வழியில நடத்தணும். அந்த வழி வந்து எப்பயுமே நல்ல வழி கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா நம்மளுக்கு தான் அநேக பாடுகள் வரும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தான் அநேக இடர்கள் வரும். ஹல்லேலூயா. நம்ம வந்து நினைப்போம், அவன் எப்படி இருக்கான்,
என் சொந்தக்காரன் இப்படி இருக்கான், அவன் பங்களா வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், கார்ல போறேன்னா எக்ஸல்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு எப்ப என்ன தேவைங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார்ல, அவருக்கு தெரியாத நம்மளுக்கு என்ன தேவைன்ட்டு, தேவைப்படுறப்ப அவர் கொடுப்பாரு. நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப நம்மளுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐந்தாம் வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேதம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மள மாதிரி சரீர பிரகாரமாக அவர் வாழ்ந்தவர் தான். எல்லா வேதனையும் அவருக்கு தெரியும். அப்போ பூமியில இயேசு கிறிஸ்து மனிதராக அவர் வாழ்ந்தார். அதே சமயத்துல அவர் தம்முடைய தெய்வீக தன்மையை அவர் இழக்கவில்லை. ஒரு மனிதனாக வாழ்ந்தாலும் சிலுவையில் நடந்த அந்த மீட்பின் போராட்டத்துல சிலுவையில பாருங்க, அவர் 6 மணி நேரம் தொங்கினார். தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை எந்த 5ஆம் மணி நேரத்தில் அவர் கடைசியில் அவர் சொல்லியிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரங்களுக்கு மேலாக சித்திரவதையின் உச்ச கட்டத்திலே சிலுவையின் தண்டனையிலே அவருக்கு தாகம் மட்டும் ஏற்பட்டிருக்குமா? யோசித்து பாருங்க. சரீர பிரகாரமாக தாகம் மட்டும் ஏற்பட்டு இருக்குமா? தாகத்தோடு பசியும் ஏற்பட்டு இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு இயேசுவை நாம் எந்த நிலையில வைத்து கொண்டு இருக்கிறோம்? தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அன்றைக்கு சக்கே இயேசுவை தேடினான். இன்றைக்கு நாம் தேடுகிறோமா? ஆலயத்துக்கு நாம் வருகிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஜெப வாழ்க்கையில, அவரை துதிக்கிறதுல, அவரை ஆராதிக்கிறதுல, ஆலயத்துக்கு வருகிறதுல ஒரு தாகம் இருக்கிறதா? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய இருதய துடிப்பை நாம் அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உலகத்துக்காரங்களுக்கு இல்லைங்க, இயேசுவை அறிந்த நமக்கு இயேசு யார் என்பது நமக்கு தெரியும். உலகத்துக்காரங்களை இயேசு நம்ம சுவிசேஷம் சொன்னா ஒரு தடவை அவங்களே ரட்சித்துடுவார். ரட்சித்தன்னா இயேசுவின் தாகத்தை தீர்க்கிறோமா? அவருடைய இருதய துடிப்பை அறிந்திருக்கிறோமா? வாஞ்சை இருக்கிறதா? இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். அதற்கு யார் காரணம்? இன்னைக்கு அநேகர் இருக்கலாம். அநேகர் எப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம்? இன்றைக்கு சொல்ல போனா, இன்றைக்கு நான் செத்து போயிருந்தா என்னுடைய எலும்பை கண்டிருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே ஒவ்வொருவர் அப்படிப்பட்டுதான் இருக்கிறோம். அப்போ அந்த மரணத்தின் தருவாயில் இருந்து உயிரோட கர்த்தர் நம்மளை எழுப்பி மகிமையிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற நாம் தான் இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல முடியும். அவருடைய ஆத்மாவை தீர்க்க முடியும். நம்முடைய சகோதரருக்கு அந்த ஐஸ்வர்யவானை பார்த்தீங்களா? நான் தான் பாதாளத்தில் வந்துட்டேனே, என் சகோதரர்களும் வரக்கூடாது. எவ்வளோ பெரிய அந்த ஆத்ம தாகத்தை பார்த்தீங்களா அந்த ஐஸ்வர்யவானுக்கு? அப்போது நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிற அநேக நம்முடைய சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பங்களாக இருக்கட்டும், அநேக சொந்த பந்தங்களாக இருக்கட்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மட்டுமல்லங்க, இந்த பூமியில் சிருஷ்டித்த, இந்த உலகத்தில் சிருஷ்டித்த ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை ருசி பார்த்தார், இரத்தத்தை அவர் சிந்தினார். அப்போ இப்படிப்பட்ட ஆத்ம தாகம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவனை அவர் எப்படி தரிசித்தான்? எல்லா சூழ்நிலைகளிலும் மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு மான் தன்னுடைய தாகத்துக்கு அலைந்து திரிந்து அந்த நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. என் தேவனே, என்னுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கிறது? என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில எப்பொழுதும் நான் வந்து நிற்பேன். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தேசத்துக்காய், ஜனங்களுக்காய் ஆத்ம தாகம் உள்ளவர்களாய், ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமா? சுவிசேஷ புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடியும் எப்படியேப்பட்ட தேவனாய் இருக்கிறார், எப்படியேப்பட்ட தேவனாய் இருக்கிறார் பாருங்க. ஒரு ஆசை. அப்போ இந்த தேசத்துல நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் இவங்க இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே, அல்லேலூயா கூட்டமாக இருக்கிறாங்களே அப்படின்னு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும் காலம் வந்துருச்சு. அவங்களுக்கு ஆசை வரும்ல, இவங்க என்னதான் செய்கிறாங்க, என்னதான் பண்ணுறாங்க, எப்படித்தான் இவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை வரும்ல. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ அப்பம் அவர்தான். அவரிடத்துல வருகிற ஒருவரையும் பசியாக அவர் விட மாட்டார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகமே ஏற்படாது. இயேசு கிறிஸ்துவை நாம்
இன்னும் அதிகமாய் நாம் நேசிப்போம், அவருக்காய் வாழ்வோம், சாட்சிகளாய் இருப்போம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சியா இருந்தார்கள். அல்லேலூயா. எப்படியாம் தெசலோனிக்கையில் இருக்கிறவர்களை பார்க்கலாம் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இந்த வேதத்துல வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா? இப்படி எழுதி இருக்கிறதா? இப்படி நன்மைகள் இருக்கிறதா? இப்படி அற்ப அதிசயம் நடக்குமா என்று தெசலோனிக்கையில் இருக்கிற பட்டணங்களை பார்க்கிலும், அந்த கிராமத்தை பார்க்கிலும் பெராயா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களாம்? நற்குணசாலிகளாய் இருந்தார். அதுதான் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் நற்குணசாலிகளாய் அவருடைய உபதேசங்களை நாம் கற்றுக்கொண்டு அவருடைய நீதியிலே நிலைத்திருந்து நாம் சாட்சிகளாய் வாழுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நாட்களில் இயேசு கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறைன்ற பொழுது பேசினது 6வது வார்த்தை முடிந்தது. இந்த வார்த்தையை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் மனுஷன் நம்ம சொல்லுவோம், ஆனால் அதன்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். வீடு ஒரு மனுஷன் நம்ம கேட்டோம், வீடு சரியாக, நான் ஒரு சகோதரத்தை கேட்டேன், வீடெல்லாம் சரியாக கட்டி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை, நாங்கள் லோன் வாங்கினோம், அவங்க சொன்ன பிரகாரம் நாங்கள் என்ன செய்ய முடியல, அது செய்து முடிக்க முடியல, அதனால இனி எங்களுக்கு என்ன தேவைப்படுது, பணம் தேவைப்படுது சொல்கிறாங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளை நம்ம கேட்டோம்னா எனக்கு நல்ல எக்ஸாம் எழுதிருக்கியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நான் படித்த கொஸ்டின் வரலன்னு சொல்லுவாங்க. நான் படித்த கொஸ்டினுக்கு என்ன இல்லை வரலன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அநேகர் ஜனங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன பதில் வரும்னா, என்னது, முடியாது முடியாது முடியாது. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது, எல்லாம் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்க்கணுமா, முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது இயேசுவை பற்றிய சொன்ன வார்த்தை நிறைவேற்றி முடித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தை ஒன்று விடாமல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்து முடித்தார். முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி என்ன செஞ்சார், முடித்தார். அடுத்து சீசர்களை பயிற்றுவித்து அவர்களை அனுப்பி முடித்தார். மூன்றாவது காரியம் பார்ப்போம், பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டு முடித்தார். என்ன செய்து முடித்தார், பாவ நிவாரண பலி செய்து முடித்தார். எல்லாம் சிலுவையில் முடித்தார். வாசிக்கலாம், லேவியராகமம் 16:21-22 பாருங்க. இங்க பார்க்கிறோம் என்னது, பாவ நிவாரண பலி. அப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்கும் இனி வரப்போகிற எல்லாத்துக்குமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் என்ன செஞ்சார், பலியானார். அது இங்கே என்னது, தீர்க்கதரிசனம் முன்னாடியே பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆசாரி என்ன செய்யணும், தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்ய வேண்டும், பாவ நிவாரணி கொடுக்க வேண்டும். அப்போ சொல்ல 2 வெள்ளாட்டு கடால் என்ன செய்ய பிடிச்சிக்க, 1 வெள்ளாட்டு கடால் என்ன செய்ய, நீங்களும் ஜனங்கள் எல்லா பாவங்களும் இது மேலே சுமரம் சொல்லிட்டு ஒரு கெடா ஒரு நபர் மூலையை கொண்டு போய் என்ன செய்ய, தேசம் இல்லாத இடத்துக்கு விட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த ஆடு என்ன செய்தான், அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் யார் ஏற்றுக்கொண்டது, அந்த வெள்ளாட்டு ஆடு. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் அந்த எருசலேமில் அந்த கொல்கதா என்ற மலையில அவர் என்ன செஞ்சார், அந்த இதில் என்ன செய்தார், நமக்காக அவர் என்ன செய்தார், அங்கே இரத்தத்திலே அவர் பலியானார் பார்க்கிறோம். அவர் என்ன செஞ்சார், நமக்காக அவர் பலியானார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பலி ஆனதுனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் என் ஆண்டவரை இயேசு சிலுவையில் அவர் என்ன செஞ்சார், சுமந்து கொண்டார். அல்ல, இது உங்களுக்கு மாத்திரமா, எனக்கு மாத்திரம் அல்ல, என்னது, உலக மனுக்குலத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் என்ன செஞ்சார், செய்து அவர் முடித்திட்டார். என்ன விசுவாசிக்கணும், எனக்காக என்ன செஞ்சார், அவர் மரித்தார். நான் இயேசுவை என்ன செய்வேன், விசுவாசிக்கேன்னு சொல்றப்பொழுது அவர் ரட்சிப்பை தருகிற நம்ப சொல்றார். அவ்வளோ வேறு கிடையாது, நான் தாயா அப்படின்னு சொல்லி இயேசுவை என்ன செய்யற, நம்ப சொல்றார், விசுவாசிக்க சொல்றார். அதுதான் பாரு. அப்படின்ற பொழுது நம்ம தேவன் எங்கே வைத்து நமக்காக பரலோக வாசலை அவர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அநேக காரியங்கள் இருக்கு, அதனால நம்ம என்ன செய்வார், அடுத்து நியாயப்பிரமாணத்தை காலம் முடிக்க வந்தார். அடுத்து சாத்தான் கிரிகளை முடிக்க வந்தார். நேரம் நீங்க அது பாயிண்டா குறிச்சிங்க. அப்ப கர்த்தர்
பின்னர் இதை எல்லாத்தையும் என் ஆண்டவராய் இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார்? செய்து முடித்தார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம 7 காரியங்களாக நம்ம நினைச்சிருக்கோம். தியானித்து அவர் கொண்டு வரும். திருவிருந்தா தான் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுங்க, ராபோஜனத்தில் என்னை, என்னுடைய வருகையும் என்னுடைய மரணத்தையும் அடுத்து என்னோட வருகை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க என்று சொல்றார். ஒவ்வொரு ராபோஜனத்தை அதை நினைவு கூறுங்க. அவ்வளோ நினைவு கூர்ந்து நீ என்ன செய்யுங்க, அதை புஷிங்கன்னு சொல்ற. அப்போ என்னது, அப்பத்தாகிய சரீரத்தையும் திராட்சரசமாகிய அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுங்கன்னு சொல்ற. ஆனால் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே பாவமாக இருக்கிற அந்த ஆடை இருக்கிறத யாரும் புஷிக்க கூடாது. அது எங்கே தான் போய் நம்ம எரிக்கணும், பாளையத்துக்கு புறம்பாக தான் எரிக்கணும். அதனால் சொன்ன நீங்கள் என்னது புஷிக்காதீங்க அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஏன்னா என்ன சொல்லுகிறது வசனம் அப்படின்னாக்கும், ஒரு மிருகத்தினுடைய மாமிசத்தையும் மிருகத்தினுடைய ரத்தத்தை நம்ம புசிக்கின்ற பொழுது அந்த மிருகத்தினுடைய சுவாவங்கள் அந்த மனிதனுக்கு வந்துருமா. அதனால் ஆண்டவர் அதை விலக்கி வைத்தார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை இயேசுக்கு சொல்றார், என்னுடைய சரீரமாகிய அப்பத்தையும் என்னுடைய ரத்தமாகிய திராட்சை ரசத்தை நீங்க என்ன செய்யுங்க, பானம் பண்ணுங்கன்றார். அப்போ பாருங்க, அதை நம்ம செய்கின்ற பொழுது நமக்குள்ள என்ன வருது, இயேசுவனுடைய சிந்தை, இயேசுவனுடைய சுவாசம் நமக்குள்ள வருகிறதா இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதற்காக தேவன் இந்த காரியங்களை எல்லாம் நமக்காக அந்த சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். கர்த்தர் மூலமாக வந்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் வார்த்தையில பிதாவே இவர்களை மன்னியும். கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஜெபத்தோடு பாடுங்களேன். இயேசு பிதாவோடு எவ்வளவு ஒரு உறவு வைத்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவையும் அவரையும் பிரிக்கவே முடியல. சீசன் கேட்கிறான், பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எனக்கு காண்பியும், எங்களுக்கு காண்பித்தல்லும். பிலிப்பே, நீ கேட்கிற காரியம் என்ன? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்ப இயேசு, அதாவது திருத்துவ தேவன். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இதை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. முதல்ல பிதா பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து 2000 வருஷம், ஹல்லேலூயா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை நிறுத்த, இது யாருடைய பீரியடா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார்? கிறிஸ்துவனுடைய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யார்? தேவனுடைய ஆவியானவர். பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. ஒரு முட்டை இருக்கு, மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு, மேலோடு, 3 எப்படி இருக்கு? ஒண்ணு ஐக்கியமா இருக்கு. சரீரம், ஆத்மா, ஆவி, இவை எப்படி இருக்கு? ஒன்றா இருக்கு. அடுத்தது இமை, விழிகள், கருவிழிகள். ஹல்லேலூயா. இவைகளும் 3 ஒன்றா இருக்குது. அதே மாதிரிதான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர், பிரிக்கவே முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வேளையும் பிதாவோடு அவர் நடந்து கொண்டேதான் இருந்தார், சஞ்சரித்து கொண்டேதான் இருந்தார். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு பாருங்க, அவர் ஆல்ரெடி 33 வருஷம் ஜெபித்தார். அது மட்டும் அல்லாம அவருடைய சிலுவையினுடைய அந்த பாடுகள் வேலையில கூட பிதாவை அவரால் பிரிக்கவே முடியவில்லை. ஆனா அருமையாக யாபேஸ் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அது உண்மைதான். எப்போ சர்வ லோகத்தின் நம் ஜனத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் விழுந்ததோ பிதா அவரை விட்டு விலகினார். ஹல்லேலூயா. அவர் மத்தியஸ்தராக சிலுவையில தொங்கினார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், பிதாவே உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்ப நீங்களும் நானும் இந்த விசுவாச ஓட்டத்துல நம்ம ஆண்டோட பிள்ளைகளா மாறிவிட்டோம். அப்படிதானே? நீங்களா யாரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கணும்? முடிவு வரைக்கும் மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணு நல்லா கவனிச்சிருக்கணும், அவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் அதிகமாய் வளரணுமே அல்லாமல் அதிகமா தூரம் போகக்கூடாது. முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா வருவோம், அப்புறம் போக போது பார்த்தா என்ன ஆயிரும்? எல்லாருக்கும் இது உண்டு. ஏன்னா இஸ்ரவேலை எகிப்துல இருந்து கர்த்தர் கொண்டு வந்த பிறகு டெய்லி அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். கண்மணத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ஆகாரத்துல பெரிய சலிப்பு. இந்த ஆகாரத்தை நாங்க எப்படி சாப்பிட? நாங்க எகிப்து என்ன பண்ண? வெள்ளரிக்காய் சாப்பிடுறோம். வெள்ளரிக்காய், பூண்டு மேல ஒரு ஆசை, கீரை. ஆண்டவர் வனாந்தரத்துல தேவதூதர் ஒண்ணு உணவை கொடுக்கிறாரு. அது தேனிட்ட பணியாரம் போல இருக்கிறது. அதை அவர்கள் எடுத்து அதை இடித்து வகை வகையா என்ன பண்ணார்கள்? செய்து சாப்பிட்டார்கள். இப்ப நம்ம ஒரு அரிசி மாவு உளுந்து மாவு வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? ஹல்லேலூயா. பழசாக ஆக அது என்ன ஆகுது? ஹல்லேலூயா. அது என்னது? வெங்காயம் ஊத்தாப்பம். புதுசுல போட முடியாதுல்ல, அது பழசாகும் போது டேஸ்ட்டுக்கு வரும். வெங்காயம் ஊத்தாப்பம், வெங்காயம் இல்லாத ஊத்தாப்பம், தோசை, எல்லாமே என்னது? அரிசி மாவும் உளுந்தம். அப்ப அதே மாதிரி அவங்களுக்கு மன்னாவை கிடைத்தது, அவங்களுக்கு அது மேல ஒரு பெரிய சலிப்பு. அதே மாதிரிதான் நீங்க ஆரம்பத்துல கொண்ட உங்க விசுவாசத்தை ஹல்லேலூயா கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க.
ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. கடைசி வரைக்கும் உம்மை போல ஆண்டவரே, உம்மை போல நான் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. அவர் எப்ப பார்த்தாலும் பகல் அவர் ஊழியம் செய்ய வேண்டியது, இரவெல்லாம் என்ன பண்ணுவாராம்? ஒலிவ மலையில் தான் அவர் அதிகமாய் ஜெப இடமாக அவர் தெரிந்து கொண்டார். மத்தேயு சுவிசேஷம் 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. மனுஷகுமாரனும் பூமியில இரவும் பகலும் 3 நாள் பூமியுடைய இருதயத்தில் வந்தார் இருப்பார். அவர் என்ன பண்ணினார் என்று நம்ம பார்க்கும்போது, அல்லேலூயா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19-20. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19-20. அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு, நீங்க நல்லா கவனிங்க, இயேசு சிலுவையில அப்படியே கடக்க நீங்க நினைக்காதீங்க. 3 நாள் அவர் கல்லறையில இல்ல. அவர் கல்லறையில இருந்தது அவருடைய சரீரம் மாத்திரம் தான். ஆனா அவர் ஆவியில உயிர்ப்பித்து நோவாவின் 20 வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ண நாளிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் மற்ற போனவைகளை அந்த பேழையிலே சிலராகிய 8 பேரை பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்போ அந்த ஆவிகள் என்னது? பூர்வத்தில் நோவாவின் காலத்தில் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம போன மனுஷனுடைய ஆவிகள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அவர் பூமியின் வயிற்றில, பூமியினுடைய இதயத்துல 3 நாள் பாதாளத்துக்கு போயிட்டாருங்க. பாடி கல்லறையில இருக்கு. ஏசு எங்க இறங்கிட்டாரு? சுங்கின் ஆவில இறங்கிட்டார். ப்ரூவ் பண்ணட்டுமா? எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8-10. எபேசியர் 4. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, கவனிங்க, அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, சிறைப்பட்டவர்கள் யாரு? பூர்வத்தில் கீழ்ப்படியாத அந்த ஆவிகள். மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இப்ப பாத்தீங்களா எங்க இறங்கிட்டாரு? பாதாள பூமியினுடைய வயிற்று இதய பாதைகளுக்கு இறங்கினார் என்பது விளங்குகிறது அல்லவா? அல்லேலூயா. அப்போ அவர் சும்மா இல்ல, செத்த பிறகு அவர் தூக்கி 3 நாள் வச்சுட்டாங்க, அடக்கம் பண்ணல. அவர் மரித்தாலும் அவர் என்ன பண்ணாரு? ஆவியில தம்முடைய பணியை செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க சுகவீனமா பலவீனமா இருந்தாலும் உங்க இதயத்துல இருந்து ஜெபம் வந்துகிட்டே இருக்கணும், அந்நிய பாஷை வந்துகிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இப்ப புரியுதா? ஹல்லேலூயா. எங்க போனாரு? நோவாவின் பாதாளத்துக்கு கீழே போய் அந்த கீழ்ப்படியாத ஆவிகள் இடத்துல போய் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. நோவா பிரசங்கத்தை அவங்க கேட்கல, தேவகுமாரனே போறார் இறங்கி. ஹல்லேலூயா. அந்த ஆவிடத்தை போய் ஏறினார் என்பதை சொல்லும் போது அவர் இறங்கினார் என்பதை காட்டுகிறது அல்லவா? ஹல்லேலூயா. அப்போ ஏறினவரே இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. அப்ப இயேசு மரித்து சும்மா இல்லை, சும்மா சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறது அல்ல, அவர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டேதான் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில எல்லாம் முடிந்தது, என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்புவித்து சொன்ன மாத்திரத்துல பிசாசு கையில இருந்த மனுப்புத்திற்கு மேல் வைத்திருந்த அவனுடைய எல்லா மரண உபாதத்தினுடைய அதிகாரத்தை இயேசு வல்லமையா பிடிக்கிக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவனை கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியில அவர் கீழே போய், அப்ப இன்றைக்கு நீங்கள் நான் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய கதவை தட்டி கொண்டே தான் இருக்கிறார். இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிற ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்ப அந்த கதவை தட்டுகிற யார்? கிறிஸ்துவினுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் சொல்வார், மகனே ஜெபம் பண்ண வேலை, ஜெபிக்கிற ஒரு நேரம். அப்போ ஆவியில ஆரம்பம் பண்ண அந்த ஊழியம் நம்ம என்ன பண்ணோம்? ஆவியிலே முடிக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போமா நம்ம எல்லாம்?